பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான நேரத்தை தந்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், அப்படி தானே? நேற்றைய தினம் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். நாளை தினம் ஈஸ்டர் பண்டிகை, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஒரு நாள். ரெண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நாளிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதை நாம் தியானிக்க வேண்டும். அதான் நேற்றுக்கு தியானிச்சிட்டோமே. சர்ச்சுக்கெல்லாம் போனோம், 3 மணி தியானம், அப்படி தானே? சில சர்ச்சில் 3 மணி நேர தியானம்னு சொல்லி மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் தியானம் நடைபெறும். சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகள் 7 பிரசங்கிமார் பேசுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஒருத்தர் பேசுவாங்க, முடிவுரை பேசுவாங்க. கிட்டத்தட்ட 9 செய்திகள் அப்படிலாம் கேட்டிருப்போம். சில சர்ச்சில் ஒரே ஆராதனையை வச்சு சிலுவை பற்றி சொல்லி முடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமாக. அதனால் நேற்று தினம் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி அன்று நீங்கள் எல்லா சர்ச்சுக்கு போய் இயேசுடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்த செய்தியை கேட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த நாளில் அந்த சிலுவை மரணத்தின் மூலம் எனக்கு என்ன ஆசீர்வாதம், அதைத்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறேன். 4 முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதம் அந்த சிலுவையில் மறித்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள அவர் ஏற்றுக்கொண்ட காயத்தில் இருக்கிறது. அதுக்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி சிலுவையை தியானித்து ஜெபிக்கும் போது பல அற்புதங்கள் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. அதனால் சுகம், விடுதலை, பாவ மன்னிப்பு, சாப கட்டுகள் அறுக்கப்படுவது, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சிலுவையை தியானித்து பெற்றுக்கொள்வது என்பதை உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் இன்றைக்கு குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நேரம். ஜெபித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். ஆகவே நாம் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கி நிறைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, மனதில் துக்கம், கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இப்போ அதை குறித்து உங்களோடு பேசி நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில், நான் அந்த ஊழியத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த சமயம், பைபிள் காலேஜில் படித்து கொண்டு கிராமங்கள்லாம் போய் சுவிசேஷருடைய புஸ்தகத்தை வாசித்த போது விசுவாசத்தினால்தான் அற்புதம் பெற முடியும், விசுவாசத்தினால்தான் விடுதலை பெற முடியும். இன்றைக்கி அதைத்தான் எல்லாருமே சொல்லுகிறோம், நானும் கூட சொல்லுகிறேன். ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, எதை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவினிடத்தில் என்ன விசுவாசிக்கணும்? எதை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும்? இப்படிலாம் என் உள்ளத்தில் கேள்வி. இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவினிடத்தில் என்ன விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசித்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு உள்ளத்தில் கேள்வி. நான் சில சமயம் அப்படி தான் என்ன என் உள்ளத்தில் கேள்வி அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுருவேன், ஆண்டவரே இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதை எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசித்த அற்புதம் நடக்கும்? உங்கள்கிட்ட நான் என்ன விசுவாசிக்கணும்? அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணுவேன். சில சமயம் ஜெபம் வேடிக்கையாக இருக்கும். என் மனதில் தோன்றதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுருவேன். இதுக்கு என்ன ஆண்டவரே, எனக்கு புரியல, நான் இப்படி நினைக்கிறேன், எது கரெக்டு சொல்லுங்கள். சில நாட்கள் கழித்தாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் தெளிவாக எனக்கு பதில் கொடுத்துருவார். அது மாதிரி தான் ஒரு நாள் நான் ஒரு மலை பிரதேசம், அப்பொழுது விழுப்புரம் பக்கம் செஞ்சு இருக்குல்ல, வளத்தின்ற கிராமத்தில் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த பகுதியில் மலைப்பகுதி, மாலையில் ஜெபிக்க போவோம். நாங்கள் சில ஊழியர்கள் சேர்ந்து அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு இந்த பாறையில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பது ரொம்ப பிரியம். சுற்றில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும், பாறை இருக்கும். அந்த பாறை மேலே போய் முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரை துதித்து ஒரு சாயங்கால நேரம், அப்படியே சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது சிலுவையில் தொங்கி மரித்து கொண்டிருக்கிற இயேசுவை என் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தினார். அப்போ நான் ஒன்றும் கேட்கல, அந்த காட்சியை பார்க்கணுன்னே. நான் ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் அந்த காட்சியை அப்போ தான் ஒருத்தரை சிலுவையில் அறைந்து தொங்க விட்டால் எப்படியோ ரத்தம் வடிய வடிய அப்படியே சிலுவையில் தொங்குவதை பார்த்து இருதயம் நொறுங்கி போனது. முதலாக நான் அப்படி ஒரு காட்சியை பார்க்கிறேன். நான் பார்த்துட்டு கதறிக்கொண்டே, ஏன் ஆண்டவரே இந்த காட்சி எனக்கு காண்பிக்கிறீங்க? அப்படிதான் கேட்டேன். நான் முழங்கால பாறை மேலே நிற்கிறேன், ஏன் எனக்கு இந்த காட்சியை காண்பிக்கிறீங்க? அப்போ ஆவியானவர் பேச ஆரம்பித்தார்.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். எதை நான் விசுவாசிக்கணும், இயேசுவினிடத்தில் எதை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும்னு நீ கேட்டல்ல. ஆமாம், அதுக்கு பதில் சொல்லத்தான் இந்த காட்சியை காண்பிக்கிறேன். என்ன ஆண்டவரேன்னு சொன்னால், சிலுவையில் இயேசுவாகிய நான் மனு குலத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்பதை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். சிலுவையில் மரித்த இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். அதைத்தான் விசுவாசிக்கணும் அப்படின்னு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு வசனத்தின் மூலம் விளக்க ஆரம்பித்தார். நான் தொடர்ந்து ஜெபிக்க நிறைய தெளிவு கிடைத்தது. இத்தனை வருஷம் என் ஊழியத்தில் நான் யாருக்காக எப்போ எதுக்காக ஜெபித்தாலும் என் கண்முன்னாலே சிலுவையை நிறுத்தி அவர் பட்ட பாடுகள் சிந்தின ரத்தத்தை நினைத்து தான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அதனால ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? சிலுவையை தியானித்து ஜெபிக்கணும். நிறைய பேர் மெடிடேஷன் பாங்க, தியானம் பண்ணுவாங்க. எதை தியானிக்கிறது? எதை மெடிடேட் பண்ண போகிறீங்க? வேதத்தில் தான் இருக்குது. ஒன்று வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி மெய்யான அர்த்தத்தை தியானித்தா ஒரு ஆசீர்வாதம் வரும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிப்பது. கண்களை மூடி சிலுவையில் மரித்த இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி நீங்கள் தியானித்து பாருங்கள். இயேசுவின் மேல் அன்பு அதிகமாகும், ஜனங்கள் மேல் அன்பு அதிகமாகும், ஒரு பாரம் அதிகமாகும், விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். அப்போ உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். நீங்கள் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள். தியானத்துக்கு அதுதான் சரியான ஒரு காரியம். இப்போ ஒரு 4 வசனத்தை சொல்கிறேன். அதை தியானித்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ஒரு சிலுவை சுமந்து கொண்டு போனார். இந்த சிலுவை என்கிற அந்த அறையிற பழக்கம் ரோமருடைய ஆட்சி காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் பெரும்பகுதிகளை இந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்க தான் ஆட்சி செய்து வந்தாங்க. எப்படி இங்கிலாந்து வெள்ளைக்காரங்க வந்து ஒரு காலத்தில் உலகத்தின் பல பகுதிகளை ஆண்டாங்களோ, அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவின் நாட்களில் ரோமர்கள் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஆட்கள். யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து கலகம் பண்ணினா, கொடூரமான குற்றங்களை செய்தால் பலவிதமான தண்டனைகள் வச்சுருந்தாங்க. ஒன்று வாரினால் அடித்து ரத்தம் வர அவங்களை சிறுமைப்படுத்துவது. அது மாத்திரமல்ல, சிலுவையில் அறைந்து ஒருவனுக்கு கொலை செய்வது மரண தண்டனை. சிலுவையில் அறைந்து கொல்லுகிற ஒரு மரண தண்டனை. அது இல்லாதபடிக்கு பிணத்தை எடுத்து ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இணைத்து கட்டி விடுவாங்க. அந்த பிணம் ஒரு அழுகி கொண்டிருக்கிற பிணத்தை உடம்பில் சுமந்து கொண்டு அலைவான். யாரும் அவனை காப்பாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது. அது ஒரு தண்டனை. இப்படி பலவிதமான வினோதமான தண்டனைகள் இந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் அரசாங்கம் வைத்திருந்தது. அப்போ இயேசுவின் நாட்களில் அது இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் மீது அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் செய்வதாக பொய்யான குற்றம் சாட்டி அந்த ரோம கவர்னர் பிலாத்துக்கு முன்னால் நிறுத்தினாங்க. அவருக்கு தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம். அவர் விசாரித்து பார்த்துட்டு இவர்கள் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை என்று சொல்லிட்டார். சாட்சியெல்லாம் பொய் சாட்சியா இருக்குது, அவர் குற்றமே செய்யவில்லை விசாரித்துட்டு அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த யூத மத தலைவர்கள் எழும்பி, நீங்கள் இவருக்கு மரண தண்டனை கொடுக்காட்டா ரோமாபுரியில் இருக்கிற சீசருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவோம், நீங்கள் இங்கே தப்பு பண்ணுறீங்க, ஒரு தவறான ஆளுக்கு உதவி செய்கிறீங்க, இன்னொருவர் தன்னை ராஜான்னு சொல்கிறார் உதவி செய்கிறீங்கன்னு உங்களுடைய பதவியை இழக்க நேரிடுன்னு மிரட்டல் மாதிரி பேசுகிறாங்க. அதனால் அவர் பார்த்தார், எதுக்கு நம்முடைய பதவியை இழக்கணும், சரி உங்கள் பாடப்பா, நான் கை கழுவிடுறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். குற்றமற்றவர்னு தெரிந்தும் விசாரித்து விட்டு குற்றமே செய்யாதவர் என்று ஜட்ஜ்மெண்ட் எழுதின பிறகும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர் இயேசு. ஏன் தெரியுமா? அவரே தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் சிலுவையில் அறைந்து கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிறார், என் ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்க அதிகாரம் உண்டு. அவரே தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
தீத்து 2:14 இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி எபேசியர் 5:2 அப்படி வாசிக்கிறோம். அவரே சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக, முழு மனுக்குலத்திற்காக. எதற்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, அவர் தான் பரிகாரி. பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, தோஷத்துக்கு பரிகாரி, வியாதிக்கு பரிகாரி. இப்படி ஒன்று வந்துட்டால் பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. வசனத்தில் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து பரிகாரி. நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். அப்போ பரிகாரத்துக்காக பலி செலுத்தப்படணும். அது மூலமாக தான் மக்களுக்கு மீட்பு, ஒரு விடுதலை உண்டாக முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை அந்த பலியாக அர்ப்பணித்து கொண்டார். பரிகார பலியாக தன்னை அர்ப்பணித்து, இந்த மக்களுடைய பாவம் என் மீது வரட்டும், அந்த பாவத்தை நான் சுமக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் மீது ஒரு பார சிலுவை வைத்தாங்க. வாரினால் அடித்து அவருடைய முதுகையெல்லாம் கிழித்து, சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்ட ரத்தம், அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் ரத்தம், தலை முதல் கால் வரைக்கும் காயப்படுத்தப்பட்டார். அவர் மீது ஒரு பார சிலுவையை வைத்தாங்க. சுமார் 150 கிலோ எடையுள்ள ஒரு மரச்சிலுவை என்று சொல்லப்படுகிறது. எத்தனை முறை தடுமாறி விழுந்தார். அடித்து இழுத்து கொண்டு போனாங்க. நன்மை செய்த ஆண்டவருக்கு, அற்புதம் செய்த இயேசுவுக்கு, தீமையே செய்யாதவருக்கு அடியும் உதையும் இரத்தம் சிந்துதலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட அவருடைய பாவத்தை நான் சுமக்கிறேன். அப்படிதான் வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை பாவம். பாவம் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. பாவம் உங்களை அடிமையாக்கி விட்டது. பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீங்க. யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள், விடுதலை தருவார்னு ஏங்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவால் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுதலை தர முடியும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்கு இயேசு நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். நீங்கள் சிலுவைக்கு முன்னால் நின்று அந்த இயேசுடைய பாவத்தை சுமந்து விட்டதை விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே இருதயத்தை கழுவிருங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடும் போது தான் அவர் மன்னிக்க முடியும். அதனால நான் பாவம் செய்துட்டேன், எனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க இயேசுவேன்னு கேளுங்க. இயேசு அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து உடனே உங்களை மன்னித்து உங்களுக்கு குற்ற மனசாட்சியை மாற்றி மெய்யான சமாதானத்தை உள்ளத்திலே தருவார். பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு புதிய வாழ்க்கை தருவார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாவி என்று யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். பாவியா இருந்தாலும் நீ வா என்னிடத்தில், நான் உன் பாவத்தை சுமந்து விட்டேன், இனி நீ பாவி அல்ல, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று அழைக்கிற ஆண்டவர். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தன் பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுன்னு ஜெபித்த போது, அந்த பாவத்தின் பாரம் அழுத்தினதுனால நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், ஐயோ நான் செய்த பாவத்துக்கு எனக்கு புற்றுநோய் வரட்டும், நான் செய்த பாவத்துக்கு எனக்கு குஷ்டரோக வியாதி வரட்டும், ஆண்டவரே என்னை தண்டியுன்னு அழுது ஜெபித்தாராம். அப்பொழுது இயேசு அவருக்கு தோன்றி சொன்னார், மகனே, உன் பாவத்துக்காக தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன், உனக்காகத்தான் அடிக்கப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன், இனி நீ தண்டிக்கப்பட வேண்டியதில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாது என்னை புது இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே மாதிரி தான் இயேசு சொல்லுகிறார், உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன் சிலுவையில், உன்னை மன்னிக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17 பரிசுத்த மத்தேயு 8:17 பாருங்க. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ சிலுவையில் நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் சுமக்கவில்லை. அந்த மரச்சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது ஒரு மரச்சிலுவை அல்ல, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இந்த சிலுவையில் சுமந்தார். நம்முடைய நோய்கள் பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார். மனிதனை பாதிக்கிற இன்னொரு விஷயம் வியாதிகள், பலவீனங்கள். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிக்கிறது. கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, எலும்புகள் நரம்புகள் பாதிப்பு, ஏதோ ஒரு வியாதி உங்களை வலியை உண்டாக்குது, வேதனை உண்டாக்குது. இல்லை, சிலுவையில் அந்த வலிகளை இயேசு சுமந்தார், அந்த வேதனைகளை இயேசு சுமந்தார்.
அவர் சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பாக சரீரத்தை அடித்து கிழித்தார்கள். தலை முதல் கால் வரைக்கும் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது. அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பு. அப்படின்னா சிலுவையில் இருந்து ரத்த சிந்தனா போதுமே? இல்லை, சரீரம் முழுவதும் காயங்கள். எதற்காக அவர் காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார்? எதற்காக அவர் தன் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார்? நம் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வேதனைகளை மாற்ற, நமக்கு சுகம் கொடுக்க தன் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், காயப்படுத்தப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் குணமாக. அவருடைய கையில் இப்பவும் அந்த தழும்பு இருக்கிறது. அந்த தழும்புள்ள கரத்தினால தான் தொட்டு குணமாக்குகிறார். ஏன்னா நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். உங்களுடைய ஆஸ்துமா வியாதி, கேன்சர் வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, சரீரத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். நீங்கள் அதை விசுவாசித்து, என் நோய்களை நீ சுமந்து விட்டீர், இனி நான் சுமக்க தேவையில்லை, உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குன்னு சொல்லி பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். நான் மரணப்படுக்கையில் சாக கடந்த போது அவருடைய தழும்புள்ள கரம் தான் என்னை தொட்டது. அந்த கரம் தொட்டு, அந்த தழும்புகள் தொட்ட உடனே சுகம் உண்டாயிற்று. அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. விசுவாசிங்க. ஒரு இளம் வாலிப மகள் சரீரத்தில் கொடிய பருக்கள் வந்து வலி வேதனையில் தாங்க முடியாமல் கலங்கினாள். அவளால் எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியல. பிறந்ததிலிருந்து வியாதிப்பட்ட ஒரு மகள் இப்போ வாலிப வயது ஆகிவிட்டது. கொடிய பருக்கள் தலை முதல் கால் வரை, மிகுந்த வேதனை. ஒரு நாள் தன் படுக்கையில் இருந்து கொண்டு அழுதாள். ஆண்டவரே, நான் படுகிற வேதனை தெரியலையான்னு சொல்லி இயேசு அவளை சந்திக்க அந்த அறைக்குள்ளே வந்தார். இயேசுவை கண்ட உடனே சொன்னால், தலை முதல் கால் வரை இந்த பருக்கள் தோன்றி என்னை வாதிக்கிறதே, இந்த வலி உமக்கு தெரியலையா ஆண்டவரேன்னு சொன்ன போது இயேசு சொன்னார், மகளே, இந்த வேதனையை நான் சிலுவையில் சுமந்திருக்கிறேன். இந்த வலிகளை, வேதனைகளை சிலுவையிலே நான் சுமந்திருக்கிறேன். என் தலை முதல் கால் வரை என்னை காயப்படுத்தி அடித்து என் சதைகளை கிழித்த பொழுது இந்த வலிகளை நான் சிலுவையில் சுமந்தேன். உனக்காகத்தான், உன்னை குணமாக்க நான் வந்தேன், பயப்படாதேன்னு சொல்லி தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டார். அந்த கட்டிகள், அந்த தோன்றின அந்த பருக்கள் எல்லாம், கட்டிகள் எல்லாம் மறைந்து பூரண சுகம் உண்டானார். நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும். உங்களுடைய வியாதியினால் உண்டாகின வேதனை ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், எனக்காகத்தானே என் நோய்களை சுமந்தீர், என்னை குணமாக்கும். என் குழந்தையினுடைய வியாதியை சுமந்தீர், குணமாக்கும். என் மனைவி, என் கணவருடைய வியாதியை சிலுவையில் சுமந்தீர், குணமாக்கும். அதை விசுவாசித்து நீங்கள் ஜெபிங்க, உடனே அவருடைய தள்ளும்புள்ள கரத்தோடு அற்புதம் நடக்கும். 3வது ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு நமக்காக சாபமானார். வேறு வசனம் சொல்லுகிறது, சிலுவை மரத்தில் இயேசு தூக்கப்பட்ட போது அவர் சபிக்கப்பட்டவராக தொங்கினார். நம்முடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். இயேசுடைய தலையில் முள்முடி சூட்டினாங்கல்ல, இயேசுவுக்கு முன்பும் பின்பும் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவங்க தலையிலெல்லாம் முள்முடி சூட்டப்படவில்லை. இயேசுவின் தலையில் மட்டும் கொடிய விஷத்தன்மை உள்ள முள். அது கோலினால் அடித்த போது முற்கள் பதிந்த ரத்தம் அடிந்தது. அந்த முற்கள் விஷத்தன்மை உள்ளதாம். அந்த விஷத்தன்மை இந்த ரத்தத்தில் கலந்து விட்டால் உடல் முழுவதும் தாங்க முடியாத ஒரு விஷத்தன்மையின் வலி உண்டாகும். அந்த மாதிரி இப்பவும் காடுகளில் சில எங்கள் ஊர்லெல்லாம் கிராமத்தில் சாதாரண உடமுள் வேறு, காரமுள்னு சொல்லுவாங்க. ஆணி மாதிரி இருக்கும். அதை குத்திட்டுன்னா அப்படியே ஒரு கடுன்னு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். அந்த விஷத்தை முறிக்கிறதற்கு எண்ணெயை காய்ச்சி அந்த முள்ளு குத்தின இடத்துல ஊற்றுவாங்க. சின்ன வயசில் நான் அதை பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ இயேசுடைய தலையிலே முற்கள் குத்தி அந்த விஷத்தன்மை உடலெல்லாம் பரவுகிறது. அந்த முற்கள் எதை குறிக்குது தெரியுமா? சாபத்தை குறிக்கும். ஆண்டவர் முதலாவது உலகத்தை சிருஷ்டித்த போது ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களில் ஆண்டவர் அழகான உலகத்தை சிருஷ்டித்தார். பல மரங்கள், மலர்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும், உயர்ந்த மலைகள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். முற்களை உண்டாக்கலை.
ஆண்டவர் மூலிகைகளை உண்டாக்கினான்னு பைபிள் இருக்குது. மூலிகைகள், பொற்பூண்டுகள் இருக்குல்ல, ஹெர்ப்ஸ் ஆங்கிலத்தில், மூலிகைகளை உண்டாக்கினார் மனுஷன் ஆரோக்கியமாக இருக்க. முற்கள் உண்டாக்கப்படவே இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. சாபத்தின் நிமித்தமாய் வந்தது தான் முற்கள். அப்போ முற்கள் சாபத்தை குறிக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, முள்ளுக்கு நடுவில் இருக்கிற ஐயா, இந்த பக்கமும் குத்துது, இந்த பக்கம் குத்துது, எந்த பக்கம் அசைய முடியல. இங்கே போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இங்கே வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, இங்கே வந்தால் மனிதரால் பிரச்சனை, எல்லா பக்கத்தில் என்ன இருக்கும். அந்த வார்த்தை வந்தாலே ஒரு சாபத்துக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நன்மையே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தீமையாகவே இருக்குது, காரியமே வாய்க்க மாட்டேங்குது, எல்லாம் அவமான நிந்தைகளாக இருக்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் கடன் 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 வறுமை, எல்லாம் நிந்தை அவமானம், ஒரு உயர்வே இல்லை, எல்லாம் தடைகள், ஒரு காரியமும் வாய்க்கலை. நான் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்ற வார்த்தைலாம் வருதில்ல, சாபத்தின் விளைவு. உபாகம் 28 அதிகாரத்தில் அதன் நியாயப்பிரமாணத்தின் சாபம் சொல்லப்படுகிறாரு. சாபத்தினுடைய விளைவுகள் என்னென்னலாம் சொல்லப்படுகிறாரு. அது 4 தலைமுறைக்கு தொடர்ந்து பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திராம 20 அதிகாரம் 34 அதிகாரங்களில் 4 தலைமுறைக்கும் தொடரும். உங்களுடைய முன்னோர் செய்த பாவம் உங்களுக்கு தெரியாது, தாத்தாவுக்கு அப்பா அது மாதிரி செய்திருக்கலாம். அது மாதிரி இந்த பேய் வணக்கம், மனுஷ வணக்கம், இந்த மாதிரி ஆண்டவர் அவமானப்படுத்துகிற சில காரியம், மந்திரவாதம், பில்லி சொன்னி செய்வது, மற்றவர்களை ரத்தம் சிந்த வைப்பது, மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பது, விதவைகளை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைப்பது, மற்றவர்களை அவமானப்படுத்துவது, சமுதாயத்தில் தீமை உண்டாகிற மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்க கலப்படம் பண்ணுறது, கள்ளத்தனம் பண்ணுவது, இது மாதிரிலாம் சாபத்தை உண்டாக்கிறோம். அது சாபத்தினுடைய விளைவு. சில பாவம் சாபமாக்கிவிடும். அதனால தான் நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை, நன்மையே இல்லை. பணம் வரும், நிறைய காசு வரும், ஆனால் நிந்தை அவமானம் அதுதான் இருக்கும், மிஞ்சி இருக்கும். அது ஒரு சாபத்தினுடைய விளைவு. இன்றைக்கி உங்கள் குடும்ப ஆசீர்வாதமே இல்லாமல் தவிக்கிறீங்க. சாபம், ஏதோ ஒரு சாபம் நீ கலங்குறீங்களா? இந்த சாபம் மாற என்ன செய்கிறது? பரிகாரம்னு சொல்லி லட்சக்கணக்காக பணம் வாங்குவாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், பலி கொடுக்கணும்னு சொல்லி. எந்த பலியும் சாபத்தை மாற்ற முடியாது. இயேசுவாகிய பரிசுத்த பலி, இயேசுவாகிய பரிசுத்த பலி சிலுவையில் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த முற்கள் சாபத்தை குறிக்கொள்ள இயேசுடைய தலையில் முள்முடியை வைத்த போது நம்முடைய சாபத்தை தன்னுடைய தலையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை மாற்ற அவர் சிலுவையில் சாபமானார் என்ற வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது தான் சாபத்தில் இந்த விடுதலை. சிலர் சொல்லுவாங்க, இயேசு சாபத்தை சுமந்தார், இப்போ சாபன்றதே ஒன்று கிடையாதுன்னு. தப்பு, நம்பிராதங்க. வசனம், இயேசு எதுக்கு சிலுவையில் சாபமாகணும்? அப்போ நம்முடைய சாபத்தை மாற்ற இயேசு சிலுவையில் பாவமானார்னு இருக்கல. அப்போ உலகத்தில் பாவமே இல்லையா? பாவம் இருக்குல்ல. பாவத்தை மன்னிக்க விடுதலை பெறணும்னா சிலுவையண்டை வந்து அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது தான் விடுதலை. இயேசு வியாதிகளை சுமந்துட்டார்னு இருக்குல்ல. அப்போ வியாதி இல்லாமல் இருக்குதா? இருக்குதில்ல. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவங்க தான் அந்த சுகத்தை பெற முடியும். அதனால் சாபம் இருக்கிறது, விடுதலை பெறணும்னா இயேசு தான் வழி. இயேசுகிட்ட வந்து பாவத்தை அறிக்கை செய்து சாபத்தின் விடுதலை வேணும்னு ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தின் மேலே சாபம் இருந்தால் குடும்பமாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை விசுவாசித்து, இயேசுவே நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக சாபமாக நீங்கள் உங்களுடைய ரத்தத்தினால சாபத்தை மாற்றி எங்களுக்கு விடுதலை கொடுங்க நீ ஜெபிச்சா சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வரும். அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். சிலுவையை விசுவாசித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசித்து, என்னுடைய சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார், எங்கள் குடும்பத்தின் சாபத்தை சுமந்துட்டார் அப்படி விசுவாசித்து அவருடைய ரத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது சாப கட்டுகள் அறுக்கப்படும். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் இந்த சாபங்கள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம், எங்கள் பாவத்தினால் உண்டாகிற சாபக்கட்டுகள் மாறட்டும் நீ உண்மையாக ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் அந்த சாபக்கட்டு மாறும். சில சமயத்தில் ஆவியானவர் சொல்லுவார், நீங்கள் பொருளை திருப்பி கொடுக்க சொல்லுவார், அப்போ தான் சாபம் மாறும். நீங்கள் திருடின பொருள், ஏமாற்றின பொருள், சிலரை பாதிக்கும்படி செய்தது, சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும், சில பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்போ தான் சாபம் மாறும். இல்லாட்டா நீ என்ன ஜெபித்தாலும் சாபம் மாறாது. அதனால் இயேசு சிலுவையில் சாபமானதை விசுவாசித்து உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவர் அந்த சாபத்தின் கட்டுகளை அறுத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாற்றி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதை விசுவாசிங்க. ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி என்னை பார்க்க வந்தாங்க. வந்தபோது சொன்னாங்க, யாரும் உங்களுக்கு பில்லி சொல்லி வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன்.
நாங்கள் நல்லா வாழ்ந்திருந்தோம், நிறைய வாகனங்கள் இருந்தது, பிஸ்னஸ் செய்தோம், ஆசீர்வாதமாக இருந்தோம். ஒன்றொன்னா நஷ்டமடைஞ்சு இழந்து எல்லாம் அந்த வியாபாரம் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். வியாதி ஒரு பக்கம். என் மனைவிக்கே அவருடைய சரீரத்தில் பார்த்திங்கன்னா 4-5 வியாதி. ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம், கை நிறைய மாத்திரை சாப்பிடணும், அப்படி பாதிப்பு. ஒரு மனக்குழப்பம், எப்பவும் ஒரு மனக்குழப்பம், ஒரு பயம், இது மாதிரி ஒரு நிம்மதியே இல்லை. அப்போ யாரோ பெல்லிசனை செய்துட்டாங்க அப்படின்னு அப்படி தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க ஜெபத்துக்கு வந்தபோது சாபத்தை குறித்து செய்தி கேட்டாங்க. இது சாபத்தினால் வந்தது என்பதை அறிந்து கொண்டாங்க. உடனே குடும்பமாக ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிச்சு சாபத்திலேருந்து விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபம் மாறணும், என் முன்னோர்கள் செய்த சில பாவம், அந்த மாதிரி மனுஷ வணக்கம், அதை பேய் வணக்கம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் செய்த சாபம் எங்களை மன்னிச்சு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். வந்தபோது கேட்டேன், விடுதலை ஆகிட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த ஐயா அவங்க மனைவி வந்திருந்தாங்க. என் மனைவிக்கு இது மாதிரி 4-5 கொடிய வியாதி, உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு இவ்வளோ மாத்திரை சாப்பிடுவாள், வேதனையோடு சொல்லுவாள், எவ்வளோ நாளுங்க இந்த நரகத்தில் இருக்க போகிறான்னு. நாங்கள் என்னைக்கு ஜெபிச்சு இந்த கூட்டத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சோம், விடுதலை கிடைச்சதோ டாக்டர் இடத்துல போய் பார்த்தா ஒரு வியாதியும் இல்லை, அத்தனை சரியாயிட்டு. ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். இனி மாத்திரையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு என்பதாய் அப்போ தான் அறிந்து கொண்ட இது சாபத்தினால் வந்த வியாதி. சாபக்கட்டு அறுக்கப்பட்டோன்னே வியாதி மறைந்து விட்டார். சாபத்தினால வியாதி வரும், சாபத்தினால பிசாசு உள்ள நுழைய முடியும். ஒரு குடும்பத்தின் மேலே சாபம் இருக்குன்னு ஈஸியாக சாத்தான் அந்த வழியாக நுழைஞ்சு உங்களை வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி விடுவான். அப்போ சாபத்திலிருந்து விடுதலை அடைய உங்களை ஒப்பு கொடுத்து சிலுவையை நீங்கள் விசுவாசித்து இயேசுவே ரத்தத்தினால் சாபக்கட்டுகள் மாறட்டுன்னு இன்றைக்கு ஜெபிக்கும் போது சாபம் மாறி அது ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். கடைசியா இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ சிலுவையில் இயேசு நம்முடைய பாடுகள், துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தில் இருக்குது. கடன் பிரச்சனை துக்கம், குழந்தை இல்லை என்ற துக்கம், வறுமை என்ற துக்கம், வேலை இல்லை என்ற துக்கம், அவமான நிந்தைகள், பாடுகள். அப்போ இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்களை துக்கப்படுத்துகிற காரியம், பாடுகள், வேலையில், அவன் வியாபாரத்தில், குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஒரே பாடுகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தார். நிந்தைகள், அவமானங்கள், பாடுகளை சுமந்தார். எதுக்காக? நமக்கு விடுதலை கொடுக்க, பாடுகளை மாற்ற, கவலைகளை மாற்ற. அப்போ சகல ஆசீர்வாதமும் இயேசுடைய சிலுவை மரணத்திலிருந்து தான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கவலை, பிரச்சனை, நிந்தை, அவமானத்தின் விடுதலை. இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு அப்படின்னு விசுவாசித்து சிலுவையை நினைத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி, எனக்காக நீங்கள் சுமந்தீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. உடனே ஒரு அற்புதம். இன்றைக்கு உங்களுடைய வியாதி மறையும், இன்றைக்கு சாபக்கட்டு அறுக்கப்படும், இன்றைக்கு உங்களுடைய பயங்கள் டிப்ரெஷன் எல்லாம் மாறிடும், இன்றைக்கு பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டு புதிய இருதயம் வந்துடும். அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். அவர் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டவர் மாலை 3 மணி வரைக்கும் அந்த ரத்தம் வடிந்து 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 கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டார். எப்படி சொல்கிறீங்க? நான் பொதுவாக ஆரோக்கியமான ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தால் 11 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி மறிப்பானாம். அவன் ரத்தம் வடிந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இறுதிய துடிப்பு நின்று அப்படியே மறித்து விடுவான். அவன் மாலைக்குள்ளே மறிக்காவிட்டால் ரோமருக்கு ஒரு பழக்கம், அவங்கள கொன்னுறணும், அன்றைக்கி இரட்டுக்குள்ளே அவங்க மறிச்சிடணும். அதனால் கால் எலும்பை முறிப்பாங்களே, என்ன பயங்கர கால் எலும்பை முறித்து அவனை சாக வைப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் தான் சிலுவையில் தொங்கினார். பிதாவே உம்முடைய கைகளில் ஆவி ஒப்புவிக்கிறேன்னு அவரே மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இவர் நல்லா 33 வயசு ஆரோக்கியமான சரீரம் எப்படி மறிச்சிருக்க முடியும்? நம்ப முடியலையே. இவர் மறிச்சிட்டாரா, மயக்கத்தில் இருக்கிறாரா பார்க்கணும். ஈட்டியினால் ஒரு போர் சேவகன் இயேசுடைய விழாவில குத்தினான். வசனம் சொல்லுகிறது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அப்போ அந்த ஈட்டி அவருடைய இருதயத்தை போய் தொலைத்தது. அந்த இருதயத்தை தொலைச்ச உடனே கடைசி சுட்ட ரத்தமும் வெளிவந்தது. இதுக்கு மேலே ரத்தமே இல்லை.
தண்ணீர் தான் இருக்கிறது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மனிதர்களை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசு சிலுவையிலே அவர் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறாரு. இயேசுடைய தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்காக உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தார். அதை விசுவாசித்து இருக்கிற இடத்துல ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். முழங்கால் படியிடுங்க. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு முன்னால, சிலுவைக்கு முன்னால முழங்கால் படியிட்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி, உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் தொங்கினார், உங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக பரிகாரியாக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் இயேசு. உடைய பாவங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நிந்தைகளை அவமானங்களை சுமந்தார். உங்களை ஆசீர்வதிக்க தன்னையே பலியாய் கொடுத்தார். அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதம், முதலாவது எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவ மன்னிப்பின் சமாதானம் வேணும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார், எனக்காகத்தான் சிலுவையிலே பலியானார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்கிறவர்கள் உடைய இருதயத்தில் கை வைத்து ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்தீங்க, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, என் பாவத்தை மன்னிக்க, எனக்கு சமாதானம் கொடுக்க உங்களை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தீங்க. எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. உங்கள் ரத்தத்தின் வல்லமையினால் இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியலை. மதுபானத்தை, போதை வஸ்துகளை, சீட்டாட்டத்தை, சூதாட்டத்தை விட முடியல. விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தங்கள், இந்த அடிமைத்தனத்தில் விடுதலை பெற முடியல. இயேசுவே, இயேசுவே, மன்னியும், விடுதலை தாரும். செபிங்க, செபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணுங்க, அருமையான தகப்பனை, தாயை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவை சுமந்தீங்களே, என் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களே, என்னை மன்னித்து விடுதலை கொடுங்க. நீ ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. உங்களுடைய இருதயம் கழுவப்படுகிறதை உணர முடிகிறது. உங்களுக்குள் இருக்கிற பாவத்தின் பாரம், உங்களுடைய உள்ளத்தின் சமாதானத்தை கெடுத்து அழித்து கொண்ட இந்த பாரம் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்படுகிறதுனால அந்த பாரம் விலகுகிறது. ஒரு பெரிய சமாதானம் வருகிறது. இப்போ உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து, இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, என்னை ரத்தத்தினால கழுவி விட்டீர், மன்னித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, துதிங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. அகஸ்டீன் என்கிற ஒரு வாலிப தம்பி பாவத்தில் சிக்கொண்டு சமாதானத்தை இழந்து நீ இந்த நாளிலே ஜெபிக்கிறாய் அல்லவா? இயேசுடைய ரத்தம் உன் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆண்டவர் என்னையும் மன்னிப்பாரா, ஏற்றுக்கொள்ளுவாரா என்று எண்ணுகிறாய். இயேசுடைய ரத்தம் உன்னை கழுவி கொண்டு இருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்து. புது இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுதே ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை உனக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். இப்பொழுதே ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாவத்தை மன்னித்து நீர் சமாதானத்தை தந்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். சரளா என்கிற ஒரு மகள், சரளா, உங்களுடைய பெயர் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இந்த பாவத்தை விட முடியல, விடுதலை வேணும், இயேசுவே மன்னி விடுதலை தாருன்னு ஜெபிக்கிறீங்க. சரளா, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. பாவத்தின் பாரம் மாறுகிறது, விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரவணன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு இருக்கிற
இருக்கிறது. பாவத்தின் பாரம் அழித்து நிம்மதி இல்லாமல் மனசாட்சியிலே பாதிக்கப்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானமின்றி பல வருடமாய் தவித்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்களில் கழுவுகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. புது இருதயத்தை இயேசு தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ரத்தம் கழுவட்டும். பாவத்துக்காக உணர்ந்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் மன்னித்து ரட்சித்து சுத்திகரித்து மாற்றத்தை உண்டாக்கி அருளும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. அடுத்து வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். அதை விசுவாசிங்க. இயேசுவே, இந்த என் வியாதியை சிலுவையிலே சுமந்து விட்டீர், இந்த நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டீர். இப்போ உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறேன். அப்படி சொல்லுங்க. இருதயத்தில் கை வைத்து வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் என் இருதயம் சுகமாகிறது. இயேசுவின் தழும்புகளால் இந்த கேன்சர் மறைகிறது, ஆஸ்துமா மறைகிறது, என் சிறுநீரகம் சுகம் அடைகிறது, எலும்புகள் நரம்புகள் சுகம் அடைகிறது. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசுடைய நோய்களை சுமந்து விட்டார், பலவீனங்களை சுமந்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவே, நம்முடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குகிறீர். நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது இந்த விடுதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. வல்லமையினால் சாபங்கள் மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் பரம்பரை சாபங்கள் மாறட்டும். இந்த பாவத்தினால் உண்டான சாபங்கள் மாறட்டும். அப்படி சொல்லி ஜெபிங்க. சொல்லுங்க வாய் திறந்து. என் குழந்தை மேல வந்திருக்கிற சாப கிரியை அழிக்கப்படட்டும். எங்க குடும்பத்தை தொடர்கிற சாபத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாபங்கள் நீங்கட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை, சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது விடுதலை. சுதர்சன் சுதர்சன் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறணும்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறதுனால இனி நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகிறது. தடைகள் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுதே ஆறுமுகம் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். என் மீதும் என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் மாறணும். சாபம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. ஒரே விதமான வியாதி உங்க குடும்பத்தில் சிலரை தாக்கி இருக்கிறது. அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி. இன்றைக்கு அதை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அதுதான் உங்களுக்கு அடையாளம். சாபத்தை இயேசு மாற்றினார் என்பதற்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், நீர் கொடுக்கிற விடுதலைக்காக. ஆண்டவரை, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ரஞ்சனி ரஞ்சனி என்கிற மகள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் மாற கண்ணீரோட செபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீரின் நிமித்தம் சாபக்கட்டு அறுக்கப்படுகிறது. விடுதலை. ரஞ்சனி, இயேசுவுக்கு நன்றி. நீ வாய் திறந்து சொல்லுங்க. இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. சரோஜினி, ஆண்டவருடைய கரமுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறது. சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. தர்ஷனி தர்ஷனி என்கிற மகள் இரவு நேரம் பயப்படுத்துகிற ஆவி உங்களை கொல்லும்படி போராடுகிறது. மரண பயம், அதை வெளியே சொல்லவும் பயப்படுகிறீங்க. சாபத்தின் நிமித்தம் அந்த ஆவி உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறது. இயேசுவே, சாபத்தை மாற்றும். இயேசுவே, பாவத்தை மன்னின்னு ஜெபிங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இப்போ அந்த சாபத்தில் கிரியைச்சுகிற ஆவி விலகுகிறது. மரண போராட்டத்தின் ஆவி, பயத்தை, மரண பயத்தை கொடுக்கிற ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக, விடுதலைக்காக நன்றி. கலாவதி கலாவதி என்கிற மகள் ஆண்டவருடைய வல்லமை தொடு
அறுக்கப்படுகிறது மகளே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீரை கண்டு உன் குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கிரியைகள் அழிக்கப்படுகிறது. வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எப்பொழுதும் குழப்பம், நிம்மதியே இல்லை. இன்றைக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை இயேசு உண்டாக்குகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமினால் விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இப்பொழுது சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே பிரச்சனை, கவலை, கண்ணீர், பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார். குழந்தை இல்லை என்ற துக்கம், கடன் பிரச்சனை என்ற துக்கம், வேலை இல்லை என்ற துக்கம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, அந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை சிலுவையில் சுமந்தீர். இந்த பாடுகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமினால் மாறட்டும். ஜெபிங்க. குழந்தை செல்வத்தை ஆண்டவர் அருளுகிறார். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். வறுமையின் நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். நிந்தைகள், அவமானங்கள், கட்டுகள் மாறுகிறது. வேலை இல்லை என்கிற பிரச்சனை நீங்கி வருமானத்துக்கு வழி திறக்கப்படுகிறது. கடன் பிரச்சனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நிந்தை, அவமான, பாடுகள் நீங்கட்டும். சிலுவையில் என் பாடுகளை சுமந்தீரே, நிந்தைகளை சுமந்தீரே. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது எல்லாம் வலதுகரம் உயர்த்தி 4 வசனங்கள், 4 காரியங்களை வைத்து ஜெபித்த சிலுவை பார்த்து பாவத்தை சுமந்து விட்டார். அவருடைய நோய் பலவீனத்தை சுமந்து விட்டார். சாபங்களை சுமந்து முடித்து விட்டார். பாடுகள், நிந்தை, அவமானத்தை சுமந்து முடித்து விட்டார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் பிரச்சனை, அதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மாறுகிறது. இப்போ கரமயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உடைய இரத்தத்தின் வல்லமையினால் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், மாற்றத்தை உண்டாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். இன்று முதல் மாற்றத்தை பார்க்க போகிறேன். இப்பொழுதே மாற்றம் எனக்குள் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, அது மூலமாக தான் ஆசீர்வாதம். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். இன்றைக்கி ஜெபித்தீங்க, நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க. ஏன்னா நீங்கள் சரியான காரியத்தை விசுவாசித்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிச்சதுனால நிறைய பேருக்கு சுகம், விடுதலை, கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை இன்று முதல் வீட்டுக்குள்ளே காண்பீங்க. இனி தினமும் காலையில் அவருடைய சிலுவை அன்பை தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அதனால நான் நீதிமானாக்கப்பட்டேன், ஸ்தோத்திரம். என்னுடைய வியாதி, பலவீனம், வலிகள், வேதனைகளை சுமந்து விட்டீர், உடைய தழும்புகளால் நான் குணமானேன், ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. எங்களுடைய குடும்பத்தின் சாபம், எங்களுடைய சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டீங்க. அதனால சாபக்கட்டுகள் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னுடைய பாடுகள், நிந்தை, அவமான, நெருக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டீர். ஆகவே எல்லா நெருக்கங்கள் மாறுகிறது, நிந்தைகள் மாறுகிறது, குறைவை நிறைவாக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த சிலுவையில் நீங்க நினைத்து துதித்து செபிங்க. ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீங்க. இன்று முதலே மாற்றத்தை காண்பீங்க. இப்போவே நிறைய பேருக்கு அற்புதம் நடந்து விட்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. பெற்றுக்கொண்ட நன்மையை உடனே எங்களுக்கு ஃபோனில் தெரியப்படுத்துங்க. சரியா?